வெல்கம் டு திங்க் ஸ்மார்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இஃப் ஃபார்முலா அண்ட் இஃப்எஸ் ஃபார்முலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் போட்டிருக்கேன். இங்கே இந்த ஃப்ரூட்ஸுக்கு அகென்ஸ்டாக அதோட கலர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம அதை எப்படி இஃப்லையும் இஃப்எஸ்லையும் கொண்டு வரலான்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இங்கே ஆப்பிள்னு இருக்குது. ஸோ ஆப்பிள்னு இருந்தால் எனக்கு ரெட்டு கொண்டு வரணும்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல வேல்யூ மேட்ச் ஆகலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல போகிறோம். அது எப்படின்னா ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் லாஜிக்கல் டெஸ்ட் ஈக்குவல் டு ஆப்பிள் அப்படின்னு இருந்ததுன்னா ரெட்டு கொண்டு வா. அப்படி இல்லைன்னா வேல்யூ நாட் மேட்ச். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா இங்கே ஆப்பிள் இருக்குது. ஸோ ரெட்டு வந்துடுச்சு. இங்கே ஆப்பிள் இல்லாமல் வேறு ஃப்ரூட் நேம் வேறு நேம் இருந்ததுன்னா வேல்யூ நாட் மேட்ச்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ இஃப் எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இஃப் எஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் அதே தான் இஃப்பில் என்ன எழுதணுமோ அதே தான் எழுத போகிறோம். ஈக்குவல் டு ஆப்பிள் ட்ரூனா ரெட்டு கொண்டு வா. இதில் ஃபால்ஸுக்கு எதை மட்டும் லாஜிக்கல் டெஸ்ட் 2. ஸோ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். இது மேட்ச் ஆகலைன்னா ரெண்டாவது லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பனானா ஈக்குவல் டு A5 ஈக்குவல் டு பனானா அப்படின்னு கொடுத்துட்டு எல்லோன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ மேட்ச் ஆகிடுச்சுன்னா கொண்டு வரும். இப்போ ஆப்பிள் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் மேட்ச் ஆனதால் ரெட்டு கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டு வேறு நேம் கொடுத்துட்டோன்னா ரெண்டாவது லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ ரெண்டாவது லாஜிக்கல் டெஸ்ட்டும் நம்ம தப்பாக கொடுத்துருந்தோன்னா இந்த மாதிரி எரர் வந்துடும். ஸோ இந்தமாரி எரர் வேணாம், எனக்கு நான் சொல்கிற நேம் வேணும், நான் சொல்கிற டேட்டா வேணும் அப்படின்னா இஃப் எரர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவுக்கு அப்புறம் கமா போட்டுட்டு ரெண்டு கோட் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். நான் இப்போ வேல்யூ நாட் மேட்ச்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நாட் மேட்ச்டு வரும். இதுதான் இஃப் கண்டிஷன், இஃப் எஸ் கண்டிஷன் அண்ட் இஃப் எரரோட ஃபங்க்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.